அடுத்த நிகழ்ச்சி இன்று சர்வதேச மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்திலே தனியே மகளிர்கள் பங்கு கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி இன்று முதலாவது நிகழ்வாக அரங்கேற இருக்கிறது. இலக்கிய ஆணைக்குழு இளையோர்கள் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த போது தமிழோடு வளர்ந்த பிள்ளைகள் 3 இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்க அன்பு சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் வர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார் எங்கள் அன்புக்குரிய மங்கையர் திலகமாக இங்கே வந்திருக்கின்ற அன்பு சகோதரி சொல்லின் செல்வர், நற்றமிழ் நாவரசி, எத்தனையோ அவர் பட்டங்களுக்கு சொந்தக்காரர், கவர்ச்சிகரமான பேச்சாளர், அன்பு சகோதரி பேராசிரியை திருமதி பர்வீன் சுல்தானா அவர்கள். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். விசையுறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களென்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆஸ்திரேலியா எனும் அற்புதமான நாட்டில் மெல்பர்ன் என்கின்ற அதி அற்புதமான இயற்கை சூழ்ந்த இந்த மண்ணில் கம்பனுக்கு விழா எடுத்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். கையிலே நூல் பிடித்து பொம்மலாட்டம் நிகழ்த்துகின்ற கலை அரசனை போல் எம்மையெல்லாம் ஆட்டுவித்து கொண்டிருக்கக்கூடிய கம்பபாரதி அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். மலேய நாட்டில் மேனாள் அமைச்சராக பணிபுரிந்து இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் அறிந்த மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் தனக்கென ஒரு பேச்சு பாணியை, மாறாத தமிழின் மீதான காதலை நாள்தோறும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் எமது கெழுதகை சகோதரர் டத்தோஸ்ரீ ஐயா சரவணன் அவர்களே, பெரியாழ்வார் பாடியது போல் உன்னை வணங்குகின்ற தலத்தில் நான் படிக்கட்டாகவாவது இருந்து விட மாட்டேனா? ஒரு சிறிய பறவை போல நான் பிறந்து விட மாட்டேனா? உன்னை பார்க்க நுழைகின்ற பொழுது உன் எச்சில் துப்புகின்ற வட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு நிற்க மாட்டேனா என்ற அடியாரின் பாடலைப் போல கம்பனுக்கு அடிபணி செய்வதுதான் என்னுடைய அடுத்த பிறப்பின் நோக்கம் என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் ஐயா மேனாள் புதுச்சேரி சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் சிவக்கொழுந்தவர்களே, அண்ணன் அசோகன் அவர்களே, அண்ணன் குணவதி மைந்தன் அவர்களே, என் அன்பு அண்ணன் நந்த குமாரண்ணன் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, சொல்லாட வந்திருக்கக்கூடிய திருச்செல்விகளே, குமாரதாஸ் ஐயா அவர்களே, டாக்டர் அண்ணன் பாலா அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். பெண்களை மேடையேற்றி அழகு பார்க்கிறது மெல்பர்ன் கம்பன் கழகம். என்ன பேசிவிட முடியும்? நான் மனமகிழ்கிறேன் என்றால் இந்த நிகழ்ச்சியை எப்படி வேண்டுமானாலும் தொடங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு மகளிர் மன்றத்தோடு தான் இதை தொடங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம் என்கின்ற எண்ணம் இவர்கள் மனதில் உதித்ததற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறிய பிள்ளைகள்
என்ன பேசிவிடப் போகிறார்கள்? இவர்களுக்கு எத்தகைய மாண்பையும் மரபையும் நாம் கற்றுத்தரப் போகிறோம் என்பதற்கான ஒரு அச்சாரமாக நான் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன். எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி என்ன என்றால், இங்கே மேடையேறி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் நான் நினைக்கிறேன் 15-20 அகவைக்குள் இருக்கக்கூடிய ஜி ஜெனரேஷன் இல்லைன்னா ஜெனரேஷன் ஆல்ஃபா அவர்கள்தான். அவர்களுடைய ஆடைகளை பாருங்கள், மரபு மாறாத நிலையில் நம்முடைய பண்பாட்டை முன்னிறுத்தக்கூடிய ஆடையை அவர்கள் அணிந்து மேடையேறி இருக்கிறார்கள். அவர்களுடைய மொழியை பாருங்கள், அவர்கள் ஆங்கிலத்தை எவ்வளவு பரிசுத்தமாக உச்சரிக்கிறார்களோ அதே கவனத்தோடு தமிழையும் உச்சரித்து வளர்ந்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறையை மிகச்சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த 3 குழந்தைகளையும் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியும் பாராட்டும். சர்வதேச மகளிர் தினம் அன்று மங்கையர் திலகம் யார் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது மன்றம். இன்றைக்கு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு எந்த தடையும் இல்லை. எத்தனையோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்ததை விட 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய கிடைத்திருக்கிறது. பெண்கள் தங்களுக்கு தாங்களே முடிவெடுக்கக்கூடிய திறனில் இருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு உன்னுடைய பாட்டி யார் தெரியுமா என்கின்ற கேள்விதான் இந்த மேடை வைத்திருக்கிறது. நம்முடைய சமூகத்தின் முன்னோடியாக இருந்த பெண்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை பார் என்கின்ற ஒரு முயற்சி தான் இன்றைய தலைப்பாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சமீப காலங்களில் பார்க்கின்ற பொழுது பெண் விடுதலை என்கின்ற பெயரில் பெண்கள் அடிமையின் மோகத்தில் அடிமை என்கின்ற குழிக்குள்ளே மிக வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறார்களோ என்கின்ற அச்சமும் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. இவர்களை மீட்டெடுப்பது எப்படி என்றால், நம் மரபு சார்ந்த சிந்தனைகளை அவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நம்மால் மீட்டெடுத்து விட முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒரு 5-6 வருடம் இருக்கும், நான் ஒரு கதை படிக்கிறேன். நான் அன்றாடம் எதையேனும் வாசித்து கொண்டே இருப்பவள். நான் வாசிக்கின்ற பொழுது பெண் மீதான பார்வை, யார் பெண் என்பவள் யார், அவளை எப்படி புரிந்து கொள்வது, கற்காலத்திலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெண் என்கின்ற மனித பிறவியை, அவளுடைய ஆக்கங்களை, அவளை பற்றிய ஒரு படிமத்தை எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த படிமங்களிலெல்லாம் அடங்குகின்றவள் தானா அந்த பெண் என்கின்ற படைப்பு? யார் இவள்? நாம் இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம் என்றால் என்ன காரணத்திற்காக கொண்டாடுகிறோம்? காலையில் கூட எனக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடமிருந்து முதல் வாழ்த்து வந்தது. அவர் சொன்னார், நல்ல வேளை உங்களுடைய பேச்சை நான் கேட்டேன், உங்களுக்குத்தான் என் முதல் வாழ்த்து என்று சொன்னார். என்ன காரணம் ஐயான்னு கேட்டேன். கோல போட்டியோ சமையல் போட்டியோ தயவு செய்து மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும் வச்சிடாதீங்க, அறிவு சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் கற்றுக் கொடுங்கள் என்று நீங்கள் ஒரு பேச்சை பேசியதை நான் கேட்டேன், உங்களுக்குத்தான் என் முதல் வாழ்த்து என்று சொன்னார். அப்படி என்றால் பெண்ணை எப்படி இவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான பெண் என்பதற்கான படிமம் மாறிக்கொண்டே இருக்கின்ற பொழுது 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடி என்று நாம் பாடுகிறோமே, அவனுடைய அந்த பாத்திர படைப்பு காலத்திற்கு பொருந்துகிறதா என்று நான் சிந்திக்கிறேன். சமீபத்தில் என்னை நிலை குலைய வைத்த ஒரு ஆக்கத்தை நான் இந்த மேடையில் சொல்ல போகிறேன். நான் ரொம்ப பயந்து போனேன் அதை படிச்சுட்டு. உண்மையில் பெண் என்பவள் இவள் தானா? நீங்கள் பயந்துடாதீங்க. ஆனால் நீங்கள் பயப்பட அளவிற்கு தான் அந்த கதை இருக்கிறது. நானே பயந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்ன? அதுவும் என் குரலில் நான் சொல்லுகின்ற பொழுது. முக்கியமாக ஆண்கள் ஆழ் மனதிலே ஒரு அதிபயங்கரமான பய அலையை உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த மன்றத்தை விட்டு போக போகிறீர்கள். இப்படி தொடங்குகிறது அந்த கதை. ஒரு பெண் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கா. சல்மாங்கிற ஒரு எழுத்தாளர் இதை எழுதியிருக்காங்க. பிரபலமான பத்திரிகையில் வந்தது. கதையின் தலைப்பு இரவு.
சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கும்பொழுது குரல் கொடுக்குறா அந்த பொண்ணு, மாமி எத்தனை சப்பாத்தி பண்ணுறது? எனக்கு 2 போதும், நீ என்ன எவ்வளோ வேணாலும் வச்சுக்க. இல்லை அவருக்கு, அவன் இன்னைக்கு வரமாட்டான், அவன் உனக்கு சொல்லலையா? அவன் வரத்துக்கு 2 நாள் ஆகும். 2 நாளா? அச்சத்தோடு ஓங்குகிறது அவள் குரல். இந்த பைத்தியத்தை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் படுற பாடு என்று மாமியார் தன் வேலையை, தன்னுடைய வார்த்தைகளை கடினமாக்குகிறாள். அவள் தவிக்கிறா, துடிக்கிறா. இன்று இரவு தன் கணவன் வீட்டிற்கு வரமாட்டான் என்று தெரிஞ்ச உடனே பயப்படுறா, அவ்வளோ பயப்படுறா. கணவனுக்காக ஏன் பயப்படுறா? அவன் ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபடுவான்னா? கிடையாது. அவன் ஒரு நல்ல மிக சிறப்பான ஒரு வேலையை செய்யக்கூடியவன். அவன் ஏன் பயந்தான்? இவள் ஏன் இவ்வளவு பயப்படுகிறாள் என்று கதை நகர்கிறது. என்ன ஆகுதுன்னா, இரவு வந்தால் கணவன் உடன் இருக்கின்ற பொழுது அவளுக்கு அந்த பய உணர்வு வருவதில்லை. கணவன் உடன் இல்லாத பொழுது அவளுக்கு ஒரு பய உணர்வு வருகிறது. என்ன பய உணர்வு என்றால், அவள் தூங்குகிறாள், ஆனால் அவளுடைய அறைக்குள் ஒரு அமானுஷ்ய சக்தி நுழைகிறது, அவளை துன்புறுத்துகிறது, பாலியல் ரீதியாக அவளை பயன்படுத்துகிறது. ஆனால் காலையில் எழுந்து பார்த்தா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, மருத்துவ ரீதியாகவும் எவிடன்ஸ் கிடையாது, பார்வைக்கும் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் மனம் சொல்லுகிறது, அன்றைய இரவு அவள் துன்புறுத்தப்பட்டாள். கணவன் இருக்கும்போது மட்டும் அந்த உணர்வு வர்றதில்லை, அந்த சக்தி வர்றதில்லை. இது எவ்வளவோ முறை அவள் சொல்லியிருக்கிறா. கணவன்கிட்டையும் சொல்கிறா, அம்மா கிட்டையும் சொல்கிறா, அம்மா இல்லை மாமியார்கிட்ட சொல்கிறா. வேலைக்கே ஆகலை. பயந்து கணவனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது கணவன் இவளை துன்புறுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றதுனாலே 2-3 நாள் வராமல் இருக்கிறான். டூர் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். என் மனைவி எனக்காக இயங்குகிறாள்னு வெளியில் பேசிக்கிறான். இந்த கதை இப்படியே போக அவள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, கை குழந்தைக்காரினா என்னால் முடியலை, நான் என்ன செய்கிறதுனா? அவள் சொல்கிறா, இந்த வீட்டில் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் நாங்கள் தான் குடியிருந்தோம், அங்கே ஒரு குடியானவர் இருந்தார், கல்யாணம் ஆகாத இளம் வயசு, அவர் தூக்கு போட்டு செத்துட்டார். நீ வர்றதுக்கு முன்னால் நான் தான் அந்த ரூமில் இருந்தேன், எனக்கு அப்படிலாம் நடந்தது. எங்கள் வீட்டில் சொன்னால் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம், நீங்கள் தான் அந்த வீட்டை வாங்கியிருக்கீங்கன்னு அவள் போயிட்டான். இவள் எவ்வளவோ மாமியாரிடத்தில் சொல்கிறாள், அவளை பைத்தியம் என்று பட்டம் கட்டுகிறார்கள். அனாதை பெண், என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த கதை படிக்கும் பொழுதே நான் பயத்தின் உச்சத்தில் போய்கொண்டே இருக்கிறேன். கடைசி அந்த கதை ஒரு பேரால முடியுதுங்க. அன்றைக்கு அவள் முடிவு செய்தாள், இந்த துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அவள் முடிவு செய்தாள். நேராக போறா, தன்னை முழுமையாக குளித்து பொட்டிட்டு, மஞ்சள் தேய்த்து குளித்து பொட்டிட்டு பூலாம் வச்சுக்கிறா. தன்னுடைய குழந்தையை எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு போய் அவளையும் குளிப்பாட்டுகிறாள். பெண் குழந்தை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி கரெக்டாக சாப்பாடெலாம் எடுத்து அவங்க மாமியாருக்கு வச்சுட்டு ரூம்குள்ளே பூட்டிடுறா கதவை. தன் குழந்தையை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறாள். வைத்த அந்த பெண் கதை இப்படி முடிக்கிறாள். சல்மா அந்த அமானுஷ்ய சக்தியின் வரவுக்காக அவள் காத்திருக்க தொடங்கினாள் என்று சொல்லி முடிக்கிறாள். நான் பயந்து போனேன். ஒரு பெண்ணை அச்சுறுத்தாதீர்கள், அவளை துன்புறுத்தாதீர்கள். அவள் அந்த துன்பத்திற்கும் அச்சுறுத்தலுக்கும் பயன்பட்டு போவாள், அவள் தன்னை அதற்கு பழக்கிக் கொள்வாள் என்று இந்த தலைமுறையில் ஒரு நவீன கதை பெண்ணை பற்றி பேசுகிறேன். நான் இங்கிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு என் பழந்தமிழ் இலக்கியங்களுக்குள் போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இத்தகைய சூழலை எப்படி எதிர்கொண்டார்கள், இந்த பெண் இப்படி எதிர்கொண்டாள் என்று இந்த காலம் சொல்கிறது. அந்த காலத்தில் எப்படி என் தாய், என்னுடைய பாட்டி, என்னுடைய முப்பாட்டி அதை எப்படி எதிர்கொண்டாள்? என் தலைமுறைக்கு நான் ஒன்றை சொல்லித்தர வேண்டும் என்றால் எதை சொல்லித் தருவது? அந்த கதவுகளை எப்படி திறந்து விடுவது? அந்த பெண்ணை எப்படி விடுதலையாக்குவது? மங்கையர் குல திலகம் யார்? இது கேள்வி. இன்னைக்கு பேசுற குழந்தைகள் எல்லாம் 21ஆம் நூற்றாண்டில் ஏஐ வந்ததற்கு பிறகு நம் மரபை காப்பதற்காக புறப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை. இந்த தலைமுறைக்கு நாம் சென்ற தலைமுறையில் பேசுகின்ற எந்த பேச்சும் எந்த மொழியும் புரியவும் போவதில்லை, அவர்களுக்கு அது வழிகாட்டவும் போவதில்லை. அவர்கள் மொழியில் அவர்களிடத்தில் நாம் பேசியாக வேண்டும். தமிழுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா? 2500 வருடத்திற்கு முன்னால் ஐயன் வள்ளுவன் எழுதிய குறள் 2500 வருஷத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய எனக்கு புரிகிறது. நான் அதை பேசுகிறேன்.
என்றால் மொழி எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதோ, நம்முடைய மரபும் நம்முடைய பண்பாடும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்றால் அதை முறையாக அவர்கள் மொழியில் நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும். எனக்கு என்ன சந்தோஷம்னா, இவர்கள் சொல்ல போகிறார்கள் அவர்கள் ஏன் மங்கையர் குலத்திலகம் என்று. எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு. கோசலையின் மீதும், மண்டோதரியின் மீதும், தாரையின் மீதும், என் அம்மா ஃபைசு நிசாவின் மீதும், என் பாட்டி ஃபாத்திமா பிவியின் மீது எனக்கு பல கேள்விகள் உண்டு. இந்த குழந்தைகள் அவர்களை முன்னெடுத்து கொண்டு அவர்கள்தான் மங்கையர் திலகம் என்று பேச வருகிறார்கள். தலைப்பிற்குள் போய் அவர்களுடைய தலைப்பை பற்றி பேசி அவர்களை நான் கலவரப்படுத்த விரும்பவில்லை. எனக்கு பிடித்தமான எத்தனையோ பாத்திரங்கள் அங்கே உண்டு. எனக்கு தெரிஞ்சு நான் வியந்து, இதுவரைக்கும் ஒரு ஆண் கூட நிகரே ஆக முடியாதபடிக்கான ஒரு பெண் பாத்திரம் கம்பனில் உண்டு. நான் தினம் தினம் அவளை யோசிக்கிறேன். அவளை போல் ஒரு நாளும் வாழ்ந்துவிட முடியாதா என்று நான் யாசிக்கிறேன். அவள்தான் யோகினி சபரி. மிக அற்புதமான ஒரு யோகினி அவள். அந்த மாதிரியான பெண்கள் எல்லாம் கம்பராமாயணத்தில் உண்டு. இவர்கள் ஏன் இந்த 3 பேரை தேர்ந்தெடுத்தார்கள்? 3 பேரும் குடும்ப நபர்களால் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்க பாருங்க, எந்த பெண்ணை பார்த்தாலும் அவ குடும்ப நபர்களால் தான் பாதிக்கப்படுவாங்க. வெளியில இருக்கிற தீ எங்களை கொல்லலை, வீட்டில் ஏற்றி வச்ச தீபம் தான் வீட்டை எரிக்குது. இந்த 3 பெண்களும் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த 3 பெண்களையும் இவர்கள் கொண்டு வருகிறார்கள். நான் ஏன் யோகினி சபரியை பேசினேன் என்றால், சபையை தயார்படுத்துவதற்காக. பெண்கள் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு எத்தனையோ டைமென்ஷன் இருக்கு, எத்தனையோ பகுதிகள் இருக்கு, பரிமாணங்கள் இருக்கு. அந்த பரிமாணங்களை எவன் ஒருவன் தரிசிக்க முடியுமோ அவன்தான் படைப்பாளனாக முடியும். அவன்தான் மற்றவர்களுக்கு பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியும். ஏதோ ஒரு படைப்பை எழுதி சாய்த்து விட முடியும். அத்தனை டைமென்ஷன். நீங்க ஏன் கம்பனை இன்னும் ஏன் நம்மால் கம்பனை விடவே? இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம், நான் சார்ந்திருக்கக்கூடிய நாடு, எல்லாவற்றையும் ஒரு புறம் எடுத்து வைத்துவிட்டு சொல்லுகிறேன், இந்த உலகத்திற்கு அறம் சொல்லி தந்த பேரிலக்கியம் திருக்குறள் என்றால் அதற்கு பாத்திரங்களை வைத்து எழுதிய ஒரு பெருங்காப்பியம் கம்பன் காப்பியம். இது தலைமுறை கடந்து வாழும். இந்த தலைமுறை கடந்து வாழக்கூடிய அறம் சார்ந்த இந்த இலக்கியத்தில் இந்த 3 பெண்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சபரிங்கிற ஒரு பெண் என் மனசை ஏன் இவ்வளோ ஆழமா போய் அப்படி தொட்டா அப்படின்னா, செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது எடுத்து புதைக்கணும் இல்லையா? இல்லையா? இல்லை, சங்க இலக்கியத்தில் சொல்லுவார், தென்புலம் பெயர்க்க பொன்போல் புதல்வர் பெறாதீரும் நும் மனம் சேர்மின் எம் அம்பு கடிவிடுதும். என் அம்பு வரப்போது, புள்ள பெறாதவங்க அந்த பக்கம் போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை நான் வாசித்திருக்கிறேன். பிள்ளைகள் பெற வேண்டும், அப்பொழுதுதான் இறுதிக்கடன் கிடைக்கும். நீர்க்கடன் செய்ய வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இருந்தது, சபரிக்கு கிடையாது. கம்பராமாயணத்தை படித்து பார்த்தா தெரியுது. சபரி உயிர் துறந்த பொழுது தன்னுடைய உடலில் இருந்து உயிரை சாட்சியா எடுத்துட்டு இப்படி நின்றுட்டு அவளே 5 பஞ்சபூதங்களிலும் தன்னுடைய உடலை கரைத்துட்டு தான் போறான். அவ்வளோ பெரிய யோகினி அவ. அதை பார்த்து ராமனும் லக்ஷ்மணனும் கால் சலங்க ஒலிக்க முன்னால் இருக்கிறார் ராமன். ராமனிடம் இருந்தவள் நீர்க்கடன் பெறவில்லையே, சாட்சியாக தான் நிற்கிறான் ராமன். தன் உடலை தானே கரைத்து விட்டு போகக்கூடிய மகா சக்தியாக சபரியை நான் பார்க்கிறேன். இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் போர்த்தி பார்த்தா அப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒவ்வொரு பாத்திரமும் கம்பராமாயணத்தில். சரி, இந்த 3 குழந்தைகளை கேட்போம். ஏன் கோசலை மங்கையர் திலகம்? ஏன் தாரை மங்கையர் திலகம்? ஏன் மண்டோதரி மங்கையர் திலகம்? கோசலை என்பவள் தசரதனின் மனைவி, ராமனை பெற்றெடுத்த தாய். தாரை இருக்கிறாளே, அவ வாலியின் மனைவி, அங்கதனை பெற்றெடுத்த தாய். மண்டோதரி இருக்காளே, அவ ராவணனின் மனைவி, மேகநாதன் என்கின்ற இந்திரஜித்தனை பெற்றெடுத்த தாய்.
இந்த 3 பேருக்கும் கணவன் மகன் ரெண்டும் உண்டு. இந்த 3 பேரும் அந்த குடும்பத்தோடையே தன்னை கரைத்து கொண்டவர்கள். இந்த 3 பேர் செய்த ஏதோ ஒரு செயற்கரிய காரியத்தினால் அவர்கள் மங்கையர் திலகமாக போற்றப்படலாம் என்பது இந்த மூவருடைய வாதம். நான் எந்த முடிவோடும் வரவே இல்லை. இவர்களை பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். இவர்கள் பேசுவதை கேட்போம். சபை இன்னும் சில நிமிடங்களுக்குள் முடிவடைய போகிறது. ஏனென்றால் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இந்த குழந்தைகள் பேசி முடிக்க யார் என்கின்ற சொல்லோடு இந்த சபை நிறைவுறும். இப்பொழுது சபை தொடங்குகிறது. முதலில் பேசுவதற்காக நான் மங்கையர் திலகம் எனும் பட்டத்திற்கு பெரிதும் உரியவர் கோசலையே என்கின்ற அணியில் பேசுவதற்காக வினிஷாகினி ரவிராஜன் அவர்களை அழைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ஒரு பெண் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கினால் அவளை மங்கையர் திலகம் என்று போற்றுவார்கள். ஒரு சிறந்த மனைவியாக, தாயாக, வீர மங்கையாக, தலை சிறந்த தலைவியாக திகழ்வது கோசலையே. அவளை பற்றி பார்ப்போம். வறுமையான குடும்பத்தில் பிறந்த கோசலை தசரதனை மனம் புரிந்து பட்டத்து ராணி ஆகிறாள். மற்றைய மனைவியர்கள் கோசலையை இகழ்கின்றனர். இவளின் பாசமான மகன் ராமன். ராமனின் முடிசூடும் விழாவிற்கு இவள் ஆவலுடன் காத்துள்ளாள். ஆனால் நடைபெறாது என்று அறிந்தவுடன் மனமுடைந்தாள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கோசலை எம்மை போல் ஒரு சாதாரண பெண் என்றுதான் நினைப்பீர்கள். ஆனால் கம்பன் படைத்த கோசலை சராசரி பெண் அல்ல. அவள் ஒரு மங்கையர் திலகம். கோசலை தன் மகன் ராமனின் முடிசூடும் விழாவிற்கு ஆவலுடன் காத்துள்ளாள். குஞ்சி மஞ்சன புனித நீரால் நனைந்தலன் என் கொல் என ராமனின் முடியில்லாத தலையை கொண்டு ஐயம் கண்டு இடையூறு உண்டோ நெடுமுடி புனைதற்கு என்றால், அதாவது முடி சூடுவதற்கு ஏதாவது குறை உண்டோ ராமா என்று கேட்கிறாள். அதற்கு ராமன், அம்மா எனக்கில்லை பட்டம், பட்டம் என் தம்பி பரதனுக்கு என்று கூறுகிறாள். இதற்கு ஒரு சாதாரண பெண் எப்படி பதிலளித்திருக்க வேண்டும்? பட்டத்தை எப்படி எளியவனுக்கு கொடுக்கலாம், அது நியாயம் இல்லையே என்றெல்லாம் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கோசலை குறை இல்லை என்றாள். முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, அதல்லது நிறை குணத்தவன் நின்னிலும் நல்லனல் என்கிறாள். அதாவது மூத்தவனுக்கு முடிசூடுவதுதான் முறை. ஆனால் பரதன் நால்வரிலும் நல்லவன், ஏன் ராமா உன்னை விடவும் நல்லவன் என்கிறாள். உண்மையை கூறுகிறாள். அடுத்து ராமன் காட்டுக்கு செல்வதை பார்ப்போம். இனி யான் உயிர் வாழ்வனோ என்று கோசலை கதறி அழுகிறாள். ஆனால் கோசலை கதறி அழுதாலும் தர்மம் உயிர் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ராமனுக்கு ஆசீர்வாதம் அளித்து காட்டுக்கு அனுப்பினாள். ஆனால் ராமனுக்கு நடந்த அநீதியிற்கு பிறகும் உன் தாயின் செயலை நீ அறியவில்லையா என்று பரதனிடம் நேரடியாக கேட்கவில்லையே. உன் தாய் என்று கூறினால் பரதன் வருத்தப்படுவான் என்று எண்ணி கோசலை கைகியர் கோன் மகள் என்று கைகேகியை அழைக்கிறாள். அது மட்டுமல்லாமல் ராமன் வனம் சென்ற துயரத்தில் அவன் தசரதனை போல் உயிரிழக்கவில்லையே. 14 வருடங்களாக பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருந்தாள். ஆனால் இந்த 14 வருடங்கள் முடிந்த பின்னும் ராமன் அயோத்திக்கு வரவில்லை. பரதன் தன் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தீ குளிக்க முயன்றான். அப்பொழுது கோசலை முன்வந்து, புண்ணியம் எனும் நின்னுயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ என்று பரதனை வாழ்த்துகிறாள். மற்றைய பிள்ளைகளின் வெற்றிகளைக் கண்டு பொறாமை கொள்ளும் பல தாய்மார்களின் மத்தியில் கோசலை பரதனை தன் மகன் என கருதி
வாயார புகழும் அந்த நட்பண்பு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அல்லவா? ஆனால் இந்த பொறுமை, அகவீரம், நட்பண்பு மண்டோதரியிடமோ அல்லது தாரையிடமோ உள்ளதா? இல்லை. மண்டோதரி தன் கணவன் ராவணன் எவ்விதத்திலும் தீங்கு விளைவித்தாலும் தன் நலத்திற்காகவும் மரியாதையை பேணுவதற்காகவும் அத்தீங்கான செயல்களை தட்டிக்காக்காமல் அமைதியாக இருந்து விட்டாள். இவர்களைப் போல் இல்லை கோசலை. பொறுமை, தர்மம், உண்மை, நம்பிக்கை, அகவீரம் போன்ற அனைத்து நட்பண்புகளை கொண்ட பெண்ணாக திகழ்வது கோசலையே. கோசலை ஓர் மங்கையர் திலகம், அவள் ஓர் சரித்திரம் படைத்த பெண் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வினிஷாகினி பேசும் பொழுது நான் எதை பார்த்துட்டு இருந்தேன்னா, அந்த முகத்தில் ஒரு ஒரு தீவிரத்தன்மையை அவர் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார். ஒரு இன்டலெக்ட் ஃபோர்ஸ், ஒரு இன்டென்சிட்டி இருந்தது. ஒரு இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு தீவிரத்தன்மை, அறிவார்ந்த தீவிரத்தன்மை. அந்த அறிவார்ந்த தீவிரத்தன்மையில் அவர் பேசிய இந்த விஷயங்களை மரபு சார்ந்து நான் அவையில் குறிப்பில் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப அழகாக அவங்க கோசலையை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ராமன் நிற்கின்ற பொழுது, என்ன இது மஞ்சன நீர் இல்லையே அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன உடனே சரி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா. அதனால் அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா இவங்க 2 பேர்? அதாவது இதில் என்ன ஒரு தைரியம், அந்த பொண்ணுக்கு பின்னால் பேச வரவங்க என்ன ஆயுதம் வச்சுருக்காங்களேன்னு தெரியாது. நாங்கள்லாம் முன்னால் பேசுகிறவங்க ரொம்ப பதுங்கி தான் பேசுவோம். ஏன்னா அடுத்து வரவங்க என்ன ஆயுதத்தை எடுக்க போகிறாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால் கடைசி பேசுகிறது தான் சேஃப்னு நினைப்போம் நாங்கள் எப்போவுமே. அந்த பிள்ளை அதை பற்றிலாம் கவலைப்படலை. தாரையோ மண்டோதரியோ இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படி டைரக்டாக கேட்டிருக்கு. அந்த கேள்வி ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி தான். அப்புறமா இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, பரதன் மேலே அவங்களுக்கு கோபமே வரல, அது வந்திருக்கணும்ல. கைகைக்கு வந்துச்சே, பரதனை நாடாடல விட்டுட்டு போயிருக்கலாம்ல, இதுக்கு ராமன் மீது கோபம் அவளுக்கு? அப்போ ஏன் அந்த கோபம் கோசலைக்கு வரலன்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி ரொம்ப ஒரு பெண்ணினுடைய மனதினுடைய ஆழத்தை அவங்க ஒரு தூண்டில் போட்டு அப்படி எடுத்திருக்காங்க. அப்புறமா அவங்க கடைசியாக பரதனுக்கு பேசும்பொழுது, உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டானா குழந்தை எங்க மனசு வாடிடுவானோ நினச்சிட்டு கைகேயின்னு சொல்லிட்டு அந்த பேரை மட்டுமே அவள் சொன்னால. இந்த சொற்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கும் பொழுதுதான். இப்போது முகம் இருக்கு, முகம் மேன்மையானது என்பதனை சொல்வதற்காகத்தானே திலகம் இடுகிறோம். முகம் எல்லாம் மேன்மையானது தான், ஆனால் அது திலகமிட்டால் அந்த முகம் இன்னும் மேன்மை பெறுகிறது. அதனால்தான் மங்கையர் திலகம் என்று சொன்னார்கள். பெண்கள் எல்லோரும் இருக்கிறோம், அதில் திலகம் போல திகழ்பவள் யார் என்பதுதான். அதற்கு அவர்கள் சொன்ன அந்த 2 விஷயங்களை மன்றம் குறித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்து பேசுவதற்காக தாரையே என்ற தலைப்பில் மது பால சண்முகம் அவர்கள் வருகிறார்கள். நான் இந்த பிள்ளையை பார்த்த உடனே எந்த ஸ்கூல்லம்மா படிக்கிறேன்னு கேட்டேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் கார்ப்பரேட் லாயராக இருக்கிறேன்னு சொல்லிச்சு அந்த. அனைவருக்கும் வணக்கம். என்ற தலைப்பு மங்கையர் திலகம் தாரையே என்றதுதான். நான் முதல்ல இந்த அவைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், எனக்கும் இந்த தலைப்புக்கும் உடன்பாடு இல்லை. லாயர்னு சொன்னேன்ல, சபையை வசீகரிக்கிறது எப்படின்னு தெரியுது பாருங்க. ஃபஸ்ட்டு நீ என்ன பாரு, அப்புறமா நான் என்ன சொல்கிறேன்றதை கேளு. நான் ஃபஸ்ட்டு அப்படி ஒரு திருப்பு நாங்கள் பாருங்க. அப்புறம் பெண் கதாபாத்திரங்களில் யார் சிறந்த கதாபாத்திரம், அதிலும் அந்த கதாபாத்திரங்களோட அந்த பெண்மையை யார் அதிகம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்குற அந்த கேள்வி அறம் தவறிய ஒரு கேள்வி. இப்போ 3 பேர் கை தட்டினீங்களே, அவங்க பேசினதில் என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லணும். இப்போ இன்னும் அந்த பிள்ளை ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கு, இன்னும் அதுக்கு டெஃபினிஷனே கொடுக்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையே டெஃபினிஷன் ப்ராப்ளம் தான். சொல்லலாம் சரிதான், அதுக்கு அந்த பிள்ளை என்ன டெஃபினிஷன் கொடுக்குறான்னு மன்றம் கவனிக்க விரும்புகிறது. இங்கே எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால், நாங்கள்
இந்த பெண்மையை வந்து அளக்கும் பொழுது பெண்ணியம் வந்து எப்பொழுதோ ஏறி மிதித்து எழுந்த சில சிந்தனைகளை வச்சு தான் அளக்கணும்ன்றதுதான் இந்த எதிர்பார்ப்பு. பெண்மை என்றால் தாய்மை இல்லை, பெண்மைக்கும் கற்புக்கும் சம்பந்தம் இல்லை. யாருடையோ மனைவி யாருடையோ அம்மா என்று சொல்லி வச்சு ஒரு பொண்ணை நாங்கள் அளவிடுறத வந்து தவறு. மங்கையர் திலகம் என்று சொல்லி ஆண்கள் இயக்கிய இந்த பட்டத்தை கொடுக்கறதுக்காக பெண் கதாபாத்திரங்களோட பெண்மையை நாங்கள் நெருப்பில் வச்சு எரிக்க வேண்டிய ஒரு அளவுகோலை வச்சு அளந்து ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட வைக்கிறது அறம் தவறிய செயல். அதை நான் இங்கே செய்ய வரல. அதனால் நான் என்ன கதைக்க வந்தேன்டா, தாரை ஏன் ஒரு சிறந்த கதாபாத்திரம் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல இங்கே வந்திருக்கிறேன். அதாவது போட்டி யாரும் கிடையாது, ஐ எம் த பெஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜாயின் மை செல்ஃப் இன் எனி காம்படிஷன். ஐ எம் அவுட்ஸ்டாண்டிங். தாரை எனக்கு கம்பராமாயணத்தில் ஏன் பிடிக்கும்னு சொன்னால், தாரையோட புத்தி கூர்மை, அவரோட அரசியல் அறிவு, மற்றது அவளோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமாயணத்தில் ராமன் செய்த பிள்ளையை சுட்டி காட்டுற தைரியம் மற்ற ஒருத்தருக்கும் இல்லை. அதை பகிர்ந்து உணர்ற அந்த அறிவு கூட ஒருத்தர் வேற ஒரு கதாபாத்திரத்தையும் இல்லை. மற்றவங்க ராமன் வந்து நல்லவர், அதனால அவர் செய்யறது எல்லாமே சரியாத்தான் இருக்கும், அவ்வளோதான் அவங்களோட யோசனை. ஆனால் தாரை மட்டும்தான் இல்லை, ராமன் பிழை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறார். ராமன் அறம் தவறிய போது அது தைரியமா தாரை தான் எடுத்து சொல்றார். ஓயா வாலி ஒளித்து நின்று எய்வான், ஏயா வந்த ராமன் என்றுளான், வாயால் வினன் எண்ணின் வாழ்வு எல்லாம் ஈயா பய அமிழ்பதையும் ஈகுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது தாரை என்ன சொல்றாருன்னு சொன்னா, ராமன் வந்து வாலிட்ட உதவி கேட்டு இருந்தால் வள்ளல் போல அவன் வாழ்க்கையை கூட அவன் ஈகம் செய்திருப்பான். ஆனால் ராமன் ஒளிந்து நின்று அல்லவோ அம்பு எய்தினான். பலனை எதிர்பாராமல் உதவி செய்கிறவன் வாலி. ஆட்சியை எதிர்பார்த்து உதவி செய்த சுக்ரீவனுக்கு துணை நின்று ராமன் ஒளிந்திருந்து அம்பு எய்தான் என்றதை சுட்டி காட்டினாள் தாரை. எங்களை சுற்றி எல்லாருமே அறம் தவறி நடக்கும் பொழுது அறத்தின் வழி நிற்பது மிகவும் கடினமான ஒரு செயல். அதை தாரை கம்பராமாயணத்தில் செய்திருக்கிறாள். மற்றது தாரை வந்து அரசியல் அறிவு கொண்டவள். அவள் சொல்றாள் வாலிக்கு, சுக்ரீவனுக்கு வந்து தைரியம் இல்லை, அவன் உன்னோட சண்டை போட வாரான் என்று சொன்னா இதுக்கு பின்னால ராமன் இருக்கிறான், இங்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி மதியால் அறிந்து அவ சொல்றா வாலிட்ட. அன்னது கேட்டவள் அரசு ஆயவற்று இன் உயிர் நட்பு அமைந்து ராமன் என்பவன் உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினார் என்றாள். தாரை வந்து ஒரு பெண், அதனால அவளோட உணர்ச்சிகளை விட அவளுக்கு அறிவு தான் அதிகம். ஆனா வாலி ஒரு ஆண், அதனால அவனுக்கு அறிவை விட உணர்ச்சி தான் அதிகம். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டான். வாலி பதில் சொல்கிறான், உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தின் ஆறியலாம் இழைத்தவர்க்கு இயல்பு அல்ல இயம்பி என் செய்தாய், பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்றான். இதுதான் இந்த தன்னகங்காரம்தான் வாலியுடைய அழிவு. இதுல எப்படி தாரை பெருமைப்படுகிறாள்? இல்ல, அவ தான் எடுத்து சொல்றா. அவள் வந்து உணர்ச்சி வசப்படாம அவள் வந்து எடுத்து சொல்றாள். ஆனா அதை கேட்கறதுக்கு கூட வாலிக்கு அறிவில்லை, அதை கேட்டு அறிஞ்சு கொள்றதுக்கு கூட அவனுக்கு முடியல. அதுதான் நான் சொல்றேன். அந்த சூழ்ச்சி வந்து அவள் அறிந்து கொண்டாள், அது வேற யாருக்குமே விளங்கல அங்க அவ தவிர. துண்ணிய அன்பினர் சொல்லினர்னா அவ உளவுப்படை வச்சிருந்தாளோ? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அரசியல் இது சகஜம் தானே, உளவு வச்சு அறிஞ்சு கொள்றது. அதுதான். இந்த காலத்திலும் சிலர் பெண்ணுடைய பேச்சு வந்து உணர்ச்சியிலேருந்து வாருது, அவள் முடிவெடுக்கிறது வந்து உணர்ச்சியிலேருந்து வாருதுன்னு சொல்லி மக்குத்தனமா சொல்லி கொண்டிருக்கிறாங்க.
அவங்களுக்கெல்லாம் பாடமாக இருக்கத்தான் கம்பன் தாரையை எழுதினாரோ என்னமோ. இவங்கெல்லாம் கம்பராமாயணத்தை ஒழுங்கா படிச்சு திருந்தட்டும் என்றதான் என் நம்பிக்கை. தாரை ஏன் ஒரு சிறந்த கதாபாத்திரம் என்றால் அவளது அறிவு, தைரியம், மற்றது அறம் தவறாமல் வாழும் தன்மை, இதெல்லாம் தான் காரணம். நன்றி, வணக்கம். இதில் கருத்தரங்கத்திலையும் பட்டிமண்டபத்திலையும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, கருத்தரங்கத்தில் வந்து நம்ம தலைப்பை மட்டும் நம்ம படிச்சுட்டு வந்தால் போதும். பட்டிமண்டபத்தில் அடுத்த தலைப்பையும் சேர்த்து படிச்சுட்டு வரணும். அப்போ தான் அதை எதிர்க்க முடியும். அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, உங்கள் 2 பேரை பற்றியே நான் பேச போகிறதில்ல, என்னை பற்றி மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பெண் பேச்சை கேட்காதவர்களெல்லாம் மக்கு என்று திட்டியிருக்கிறார். அந்த ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் அட்வொகேசி என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பேச்சு. எதற்காக தாரையை வந்து அரசியல் அறிவு கொண்டவள், அதற்காக அவள் மங்கையர் திலகமாக சொல்லலாம். இவர்களை விட அவர்களை விட என்று இல்லை, இவளுக்கு அது அந்த தகுதி இருக்கிறது என்று ரொம்ப ரொம்ப சேஃபாக அவங்க விளையாடி இருக்காங்க. ஏன்னா கூட ஓடுறவங்க யாருன்றதை நம்ம பார்த்தோம்னா பல நேரங்களில் நம்ம ஓட முடியாது இல்லையா. கோசலையோடு ஓடுறா தாரை. இப்போ கோசலையே கம்பீட் பண்ணணும்னு சொன்னால் பெஸ்ட்டு வே என்னென்னா, இப்போ நான் ஓட்டத்திலேயே இல்லைப்பா, நான் பாட்டுக்கு ஓடி முன்னால் வந்துடுறேன், நீ எப்போ வேணாலும் வா, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஒரு விதமான அணுகுமுறை தான். ஏனென்றால் 3 பேரும் மங்கையர்களில் சிறந்தவர்கள் தான். இங்கே காம்படிஷன் என்னன்னா 3ல் எது பெஸ்ட் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஆர்குமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து 3 பேரில் பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறதே தப்பு, அது அறம் சார்ந்த விஷயம் இல்லைன்னு. அதை மட்டும் நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். ஏனென்றால் 3 பேரும் இப்போ காம்படிஷனில் நிற்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு அந்த ஒரு விஷயத்திற்காக இவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்க, இவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்க, இந்த விஷயத்தில் இவங்க இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்காங்க, இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க என்று நாம் எடுத்து காட்டுறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வேறு யாருமே கிடையாது, எல்லாம் நமக்குள் இருப்பவர்கள் தான். வாய்ப்பு வருகின்ற பொழுது நாம் எப்படி வெளிப்படுகிறோம் என்பதுதான். வாய்ப்பு வருகின்ற பொழுது நான் சீத்தையாக வெளிப்படுகிறேனா, சூர்பனகையாக வெளிப்படுகிறேனா? வாய்ப்பு வருகின்ற பொழுது நான் தாரையாக வெளிப்படுகிறேனா, நான் மண்டோதரியாக வெளிப்படுகிறேனா? தாரை வந்து சொல்றா, ஆனா ஒரு கேள்வி எனக்கு தாரை மீது உண்டு. நீ உன் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காகத்தானே போய் அரசியல்ல சொல்லி கொடுத்த. அவ வந்து உன்னுடைய கோசிஸ்டர், அவங்களுடைய கொழுந்தனுடைய மனைவியை தூக்கிட்டு வந்தான்ல, அப்போ அந்த அறிவுரை சொல்றது. அப்போ நீ சொல்லல, அப்போ நீ அரசியல் அறிவு கொண்டவள், அறம் சார்ந்த அறிவு கொண்டவள் இல்லையோ என்கின்ற கேள்வி இங்க வந்து எழுகிறது. நமக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்ல தான் இது வரும். நான் தனியா என் வழி தனி வழின்னு சொன்னா அது வராது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய உண்டு, நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவங்களுடைய ஆர்குமெண்ட்டை வந்து நாங்கள் சபையிலே அந்த மரபு சார்ந்த அந்த நிலையில் நாங்கள் குறிப்பெடுத்து கொண்டு இருக்கிறோம். முடிவு என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப அழகாக அப்போத்துலேருந்து ஒரு எம்சி பண்ணி மாஸ்டர் ஆஃப் செரிமனி அவ்வளோ அழகாக வந்து அவங்க அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கம்மா, பேச்சு வருதோ இல்லையோ 2வது தான். ஆனால் அந்த பேச்சு கம்பன் தொடர்பாக நடக்கின்ற பொழுது யார் ஒருவர் அதற்கு ஊழியம் செய்வதற்காக வருகிறார்களோ அவர்கள் மனதிலே ராமன் நிலை கொள்கிறார், அவர்களுடைய மனதிலே அந்த இயற்கை அந்த இறைவன் அருள் கொள்கிறான். நாங்கள்லாம் கம்பன் கழகத்தில், சென்னை கம்பன் கழகத்தில் நாங்கள் ஊழியம் செய்தவர்கள். ஐயா இருக்கிறாங்களே, சிவக்குழந்தை ஐயா, அவர் நான் பார்த்துருக்கேன். நான் பேச்சாளராக போகும்பொழுது அவர் வந்து கேட்பாருங்க, டீயா தண்ணியா என்னம்மா வேணும் அப்படி இப்படி கேட்பாருங்க. அவர் சபாநாயகர். அப்போ அவ்வளவு எளிமை அவருக்கு வந்ததுன்றா தலைமை குணத்தினுடைய. எங்க டத்தோ சரவணன் சார் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அங்கே கம்பன் விழா நடத்துவாங்க. அவர் எப்படி வேலை செய்வார்னு நினைக்கிறீங்க? அது அடிப்பொடின்னு சொல்லுவாங்கல்ல, அடியாருக்கும் அடியார்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க காலில் விழுறதுக்குள்ள இவங்க விழுந்துருவாங்க. அந்த அளவிற்கான அந்த ஒரு கிளிம்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு மின்னலை நான் இந்த குழந்தையிடம் பார்க்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து நின்று அவ்வளவு அழகாக இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தையை மனமாற வாழ்த்தி அழைக்கிறேன். மண்டோதரிதான் என்று சொல்வதற்கு அபிதாரணி சந்திரன் அவர்கள். வாப்பா. அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க, நர்சிங். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவன் செய்திட வேண்டும் அம்மா. மதிப்புக்குரிய ஆணையாளர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும்
சக பேச்சாளர்களுக்கும் அரங்கில் கூடியுள்ள அனைத்து மங்கையர்களுக்கும் மங்கையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இலங்கையில் இருந்து வருகை தந்துள்ள கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்தும் சிட்னியில் இருந்தும் வருகை தந்துள்ள பேச்சாளர்களுக்கும் சபையோர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நாம் எல்லோரும் மங்கையர் தினத்தன்று இங்கு கூடியிருக்கின்றோம் என்றால் அதற்கு முதல் காரணம் பெண்ணான நானும் ஆணான நீயும் சமமானவர்கள் என்ற சமத்துவத்தால் தான். ஆனால் இங்கு சமத்துவத்திற்கும் சம பங்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்க கோசலை, தாரை, மண்டோதரியை சம தராசில் வைத்து எடை போடுவது நீதி இல்லை. ஏனென்றால் மூவருக்கும் வித்தியாசமான ஒரு பின்னணி இருக்கின்றது. அரசனுடைய மனைவி இருக்கின்றார், அவருடைய குலம் என்ன என்று எங்களுக்கு தெரிகின்றது. வானரப்படையுடைய மனைவி இருக்கின்றார், அவருடைய குலம் இருக்கின்றது. மண்டோதரி அரக்க குலத்தின் ஒரு பெண்மணி. இவர்களுக்கிடையே பெரிய பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றது. இங்கே கோசலைக்கும் தாரைக்கும் நடக்காத ஒரு பாவம் மண்டோதரிக்கு நடந்திருக்கின்றது. அவதூறாக அவருடைய மகனை இழந்திருக்கின்றார். இப்படி இது ஒரே ஒரு வித்தியாசம் நிறைய இருக்கின்றது. இருந்தாலும் மகளிர் தினத்தன்று மங்கையர் திலகம் என்ற பட்டத்திற்கு பெரிதும் உரியவர் மண்டோதரி தான் என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்க வந்திருக்கின்றேன். மங்கையர் திலகம் என்ற சொற்றொடர் உயர்ந்த நற்பண்புகளும் ஞானமும் திறமையும் கொண்ட பெண்களுக்கு சூடப்படும் பட்டமானது. மண்டோதரி எனும் சொல் மெல்லிய இடை கொண்டவள் என்று அர்த்தம். அவளின் இடை போல் அவளது மனதும் மென்மையானது. தான் துன்பத்தில் மூழ்கி இருந்தாலும் தனது தலைவன் அவனுடைய கடமைகளில் இருந்து தவறக்கூடாது என்று எண்ணிய பதிவிரதை குலம், குணம், அழகு, பொறுமை, சகிப்புத்தன்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அனைத்து நற்பண்புகளையும் கொண்டவள். அனுமன் லங்காபுரிக்கு சீதையை தேடி அடைந்த போது ராவணனின் அந்த புறத்திற்குள் செல்கின்றான். அனுமனே தான் பார்ப்பவள் சீதைதான் என்று மயங்குமாறு அழகிய உருவம் கொண்டவளாக மண்டோதரி இருந்தாள். தனது கணவனை பிரிந்த எந்த ஒரு பெண்ணுமே இப்படி நிம்மதியாக துயில்ந்திருக்க மாட்டாள் என்று ஒரே வித்தியாசத்தில் தான் அனுமன் இவள் சீதையாக இருக்கவே வாய்ப்பில்லை என எண்ணினான். அழகிற்கு இலக்கணமான சீதையை விட சிறிதும் குறைந்தவள் அல்ல மண்டோதரி என்று கம்பன் இங்கே வலியுறுத்துகின்றான். ஒரு தலை உள்ளவனையே கட்டுப்படுத்த முடியாத போதிலும் மண்டோதரி 10 தலை கொண்ட ராவணனின் நலன் கருதி லங்காபுரியின் நலனுக்காகவும் வீணான போரை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தர்ம நிலைத்தன்மையை கைப்பற்றி ராவணன் சீதையை கவர்ந்து வந்தது அறத்திற்கு புறம்பானது என முழுதாக உணர்ந்திருந்தாள். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தில் ஊங்கில்லை கேடு என்றார் வள்ளுவர். அதாவது அறத்தை போல் உயர்வு தருவது வேறில்லை. அறத்தை மறுத்தால் உயர்வில்லை, கேடுதான் விளையும். இதை புரிந்து கொண்டு மண்டோதரி வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க அறம் சான்று நின்று தனது கணவனும் அறம் சான்று நிற்க வேண்டும் என மன போராட்டம் செய்தாள். தனது கணவன் இன்னொரு பெண் மீது ஆசை கொண்டதை அறிந்தும் பொறுமையை கடைபிடித்து கோபமும் வெறுப்பும் கொள்ளாமல் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தன்னை ஒருநிலைப்படுத்தினாள். பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் பெருமையையும் காப்பது நல்ல மங்கையர்களுடைய கடமையாகும். அந்த வகையில் மண்டோதரி தனது குல பெருமையை நிரூபிக்கின்றாள். நல்ல குலத்தில் பிறந்தபடியால் தான் தனது கணவன் தனக்கு செய்தது துரோகம் என்றது அறிந்தும் கடைசி வரை தகாத வார்த்தைகளை எடுத்துரைக்காமல் பொறுமையை கடைபிடிக்கின்றாள். எப்படி ஒரு நல்ல நிலத்தினுடைய தன்மையை நிலத்திலே தோன்றி வளர்ந்த பயிர் காட்டுமோ அதே போல் நல்ல வாய்ச்சொல் அவருடைய குலத்தின் தன்மையை காட்டுகிறது. மீண்டும் நான் வள்ளுவனை கொண்டு வருகின்றேன். நிலத்தின் கிடந்தமை கால் காட்டும் குலத்தின் பிறந்தவராய்ச் சொல் என்கின்றார். இதுவே வேறொரு சாதாரணமான பெண்ணுக்கு நடந்திருந்தால் அவள் எப்படி அதை எதிர்கொண்டிருப்பாள் என்பதை நாம் அனைவரும் யோசித்து பார்க்க முடிகிறது.
சக்காலத்தி என்ன மாய மந்திரம் செய்தாலோ வசிய மருந்து வைத்தாளோ என்று நெட்டி முறித்துக் கொண்டே சாபம் விட்டிருப்பாள். ஆனால் மண்டோதரி சாதாரண பெண் போலில்லை. அவள் ஒரு தெய்வீகம் பொருந்திய சிவபக்தை. அவள் ஒருபோதும் சீதையை மனதளவிலும் கேடு நினைக்கவில்லை. இதிலிருந்து அவளது மென்மையான கன்னிய மனப்பக்குவம் தெரிகிறது. மேலும் தனது தலைப்பிள்ளையான இந்திரஜித்தனின் தலையை எடுத்த இலக்குவனையோ, துரோகம் செய்த விபீஷணனையோ, தனது கணவனை கொன்ற ராமனையோ, ஏன் இந்த அழிவு அனைத்துக்கும் காரணமாக இருந்த தனது கணவனையோ மண்டோதரி ஒருபோதும் பழிந்து கூறவில்லை. அவளது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தனக்கு ஏற்பட்ட தாக்கங்களை மட்டுமே ஒப்பாரியிட்டு அழுதாள். இறுதியாக மண்டோதரியின் உயர்ந்த சிறப்பினை பின்வரும் பாடல் மூலம் கம்பன் எடுத்துக் காட்டுகிறார். வெள்ளருக்கன் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி, மேலும் கீழும் மெல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி, இளைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கரந்த காதல், உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி என்கிறார். ராவணன் எங்கெல்லாம் சீதையை ஆசைப்பட்டானோ அந்த இடமெல்லாம் தேடி பாய்ந்ததாம் ராமனின் அம்பு. ராவணன் மண்டோதரிக்கு செய்தது துரோகம் என்பது அவள் அறிந்தாலும் கற்பிலே சிறந்த பெண்ணாக இருந்ததால் மட்டுமே மண்டோதரி அவனின் இறப்பிலும் அவன் மீது கொண்ட பாசத்தை பொழிகிறாள். மங்கையர் திலகமாக தனது கணவனின் அவன் வைத்திருக்கும் அன்பை வலியுறுத்துகிறாள். பின்பு அவன் மீதே விழுந்து அவளும் உயிரிழக்கிறாள். எனவே ஆடையாளரே, ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என முன்னுதாரணமாக இருக்கும் மண்டோதரிக்கு மங்கையர் திலகம் எனும் பட்டம் சால பொருத்தமாக உள்ளது. அழகிய முகமும் மெல்லிய இடையும் இருப்பது மட்டும் மண்டோதரியை சிறந்த பெண்மணியாக ஆக்காது. இலங்கையின் மகாராணி ஒழுக்கம், நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு மற்றும் நாட்டின் நலன் விரும்பியாக சிறந்து விளங்குகிறார். இவ்வாறான நற்பண்புகளே அவளை கம்பனின் அனைத்து பெண் பாத்திரத்துக்கும் மேலாக தக்க வைத்திருக்கின்றது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த தலைமுறையை கம்பராமாயணத்தின் நுட்பமான பாத்திரங்களை பேச வைத்ததன் மூலமாக அந்த கதைகளுக்கு ஊடாக அவர்கள் நடந்து சென்றார்கள். அங்கே அவர்கள் சந்தித்த அந்த பெண்களை நமக்கு அவர்கள் படம் பிடித்து காட்டினார்கள். ஒரு தலைமுறை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 12ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு பேரிலக்கியமான கம்பராமாயணத்தை ஒரு 1000 ஆண்டுகள் கழித்த ஒரு இளம் தலைமுறை கையில் எடுத்து பேசுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமாக நான் கருதவில்லை. அதுவும் புலம் பெயர்ந்து வாழ்கின்ற ஆஸ்திரேலியா போன்ற மண்ணிலே அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அந்த குறைந்த வாய்ப்பிலே அவர்கள் இந்த மேடையை மிகச்சிறப்பாக, இந்த 3 கண்மணிகளும் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த 3 பேருக்கும் உங்களுடைய பலத்த கர ஒலியை எழுப்பி இந்த குழந்தைகளை வாழ்த்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக அழகாக மண்டோதரியை முன்னெடுத்த அவர் அபி அவர்கள் ரொம்ப அழகாக அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு டாபிக் எடுத்துட்டு அது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஏன் இவர்கள் மங்கையர் திலகம் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, அவன் கோசல நாட்டினுடைய தலைவி, இவங்க வாலி அந்த பெரிய ஒரு இது, ஆனால் இவங்க அரக்கர் குலத்தில் பிறந்தவங்க. இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, வாலிக்கு நான் அட்வைஸ் பண்ணேன், அந்த ஆளு மக்கு கேட்கல அப்படின்ட்டு. ஆனால் அது சொல்லக்கூட துணிச்சல் இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்றவள் மண்டோதரி. வாலியும் ராவணனும் ஒன்றும் நல்லவங்க கிடையாது. இன்னொரு கேட்டால், இந்த 3 கதாபாத்திரங்களின் கணவன்மார்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை கொண்டவர்கள் தான். பெண்களை துச்சமாக மதித்து அவர்களை கையாண்டவர்கள் தான். நல்ல கணவன் அப்படின்னு கோசலைக்கு தசரதன் மிகச்சிறப்பான கணவன் கோசலை சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமா சுமித்திரை இருக்கிறாங்க, கைகேயி இருக்கிறாங்க. அது இல்லாமல் 60,000 பேராம், 60,003 ஆக்சுவலாக கணக்கு போட்டால் அவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். சரியா?
அது சாகும் பொழுது 60,000 பெண்களும் வந்து அவங்களோட சேர்ந்து செத்துட்டாங்களாம். யார்? தசரதனோட. இந்த 3 பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக அவ்வளவு ஒன்றும் சிறப்பான கணவராக கோசலைக்கு கிடைக்கல தசரதன். தாரைக்கு வந்து ஒரு நல்ல கணவனாக வாலி இருந்தானா? கிடையாது. மண்டோதரிக்கு வந்து ஒரு நல்ல கணவனாக ராவணன் இருந்தானா? கிடையாது. இந்த 3 கதாபாத்திரங்களும் கணவனால் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். நான் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸில் சொல்கிறேன்ப்பா, லாயர். 3 பேரும் பாதிக்கப்பட்டவர்கள் தான், சொந்த குடும்பத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர் வந்து தப்பா போய் ஒன்றும் பெருசா கேடு வரல தசரதனுக்கு, மனைவியாகத்தான் வைத்திருந்தார். ஆனால் வாலி அப்படி இல்லை, தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை ருமை என்கின்ற அருமருந்தை விரும்பினன். அது பாவம். இவன் வந்து சீதையினும் அமுதால் செய்த நஞ்சை விரும்பியவன். ஆக இவனும் பெரும் பாவம் செய்தவன். இவர்களுக்கு மனைவியாக இருந்து இவர்கள் செய்த வேலை என்ன அப்படிங்கிறது மன்றம் யோசிக்கிறது. நான் எங்க மண்டோதரியை பாராட்டுறேன்னா, கணவனுக்கு எதிராக அவ பேசவே இல்லையா, அவ பேசுறா. நான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்த. நான் திடீர்னு மகாபாரதம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கணவனுக்காகவே வாழ்ந்தவள் காந்தாரி. இந்த இலக்கியங்களெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம்? நம்ம பேசுறதுனால கம்பன் புகழ், கம்பன் புகழ் பெறுவதனால் கம்பனுக்கு என்ன புகழ்? கம்பன் புகழ் பேசுவதனால் நமக்கு புகழ். நம்ம வாழ்க்கைக்கு என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குது தான். யாரோ ஒருவரை புகழ்வதற்காக இங்க நம்ம சேரல. அந்த புகழ் பாடுவதனால் நம் வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கையா இருக்க போதா இல்லையா? இதான் கேள்வி. காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டாங்க. கணவனை மட்டும்தான் தெரியும் அவளுக்கு, தான் பெற்ற 100 பிள்ளைகளையும் அவளுக்கு தெரியாது. கண்ணை கட்டிக்கிட்டான். நான் ஆஃப் த ரெக்கார்டு ஒரு விஷயம் சொல்றேன். புருஷன்தான் எல்லாம், அவனுக்கு வேற எல்லாமே இந்த பொட்டு, இந்த தாலி, அவர் தான் எல்லாம், அவர் தான் கண்ணை கட்டிக்கிட்டீங்கன்னா துரியோதனன் மாதிரி தான் பிள்ளைகள் பிறப்பார்கள். அவ கணவனோடு சேர்ந்ததற்கு பிறகு தாய் என்கின்ற ஒரு அந்தஸ்து வருது அவளுக்கு. இந்த தாய்ங்கிற ஒரு அந்தஸ்துல அவ சரியா இருக்கிறாளா? மண்டோதரி இந்திரஜித்தனை சரியா வளர்த்திருக்காளா? நான் இப்படி பார்க்கிறேன். வெறும் கணவன் மனைவிங்கிற உறவுல மட்டும் நான் அந்த 2-3 பேரையும் பார்க்கல. அதை கடந்து அவ ஒரு வேலை செஞ்சிருக்கணும்ல. அப்படி பார்க்கும் பொழுது இந்திரஜித்தன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவன் ஒன்றும் இல்லை, அவன் வந்து சொல்றான், மண்டோதரி வளர்த்த புள்ள, அவன் வந்து சொல்றான் தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா இந்திரஜித்தன் பா, நான் அவன் காமத்தின் உச்சத்தில் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறான். சீதையை யாக்கையை விடுவதெல்லாம் சீதையை விடுவதுண்டோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னையே நோக்கியா நீ நெடும் பகை தேடிக்கொண்டேன்னு புள்ள முன்னால சொல்ற அளவுக்கு அப்பனுக்கு காமம் ஏறி இருக்கு. அந்த காமம் ஏறிய அப்ப முன்னால புள்ள பேசுதுங்க. வளர்ப்பு மண்டோதரி தான் வளர்த்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராமனை வளர்த்தது கோசலை இல்லை, கைகேயி வளர்த்தா. ராமனுடைய நற்குணங்களுக்கெல்லாம் தாய் நிலையில வச்சு பார்க்கணும்னு சொன்னா நீங்க பாராட்ட வேண்டியது கைகேயியை தான். அவ மடியில தான் வச்சு வளர்த்தாவ. அந்த கடைசி வினாடி வரைக்கும், விஷம் கலக்கிற வரைக்கும் அவ பால் தானே. பார்க்கடல்ல இருந்த பள்ளி கொண்ட பவள மல்லி தானே. பாருங்க, கைகேயை நான் இங்க நிறுத்துறேன், இங்க மண்டோதரியை நிறுத்துறேன். அந்த மண்டோதரி பிள்ளை எப்படி வளர்த்துருக்கா பாருங்க. அப்பா முன்னால வந்து பேசுறான், அப்பா லக்ஷ்மணன் உண்மையை நல்லவன்ப்பா, லக்ஷ்மணனால தான் சாவ போறான், லக்ஷ்மணனை நல்லவங்கிறாங்க. அவன் அது எப்படி நல்லவன்னு சொல்ல முடியும்னு சொன்னா சொல்றான், முட்டிய செருவில் முன்ன முதலவன் படையை என் மேல் விட்டிலன். கையில பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கான். பிரம்மாஸ்திரத்தை விட்டுருந்தா நான் செத்து இருப்பேன். ஆனா லக்ஷ்மணன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? என் மேல அவன் பிரம்மாஸ்திரத்துல விடலப்பா. ஏன் விடல தெரியுமா? பிரம்மாஸ்திரத்தை விட்டா நான் மட்டும் அழிய மாட்டேன்ப்பா, இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சிரும் சொல்லிட்டு உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவன் என் மேல அதை விடலப்பா. அவன் நல்லவன்ப்பா. எவன் ஒருவன் ஆயுதம் எடுக்கின்ற பொழுது குறி ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல ஒரு சமூகத்தை அழிக்கும் என்றால் அந்த தனி மனிதனை மன்னித்து விட்டு நகல்பவன் தான் உண்மையான வீரன். அந்த வீரனாக இருக்கிறான் லக்ஷ்மணன் என்று பேசியவன். அவன் சொல்றான், கடைசி அப்பாட்ட சொல்றான், அப்பா
பயந்துட்டேன்னு நினைக்காத. நீ லக்ஷ்மணனை வேணான்னு நீ சொல்லு, அவன் நல்லவன் அப்படின்றதுனால நான் பயந்துட்டல. நான் வீரன்பா, உன் பையன். அஞ்சினேன் என்ற அருளலை ஆசைதான் அச்சீதைப்பால் விடுதியாயின் அனையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் நின் பால் காதலால் உரைத்தேன் ஐயா. உன் மேலே எனக்கு ரொம்ப பாசம்ப்பா, அதனால் சொன்னப்பா. இப்படி வளர்த்துருக்கா பிள்ளைய மண்டோதரி. அந்த பிள்ளை செத்துருச்சிங்க. அந்த பெண் ஏன் தெரியுமா பாராட்டப்பட வேண்டியவள்? அவள் சொல்லவே இல்லையா? தன்னுடைய கணவனுக்கு சொல்லலையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இதை பேசியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, பெண்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஒரு ஆணுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது அவன் செய்த தீவினையால் மட்டுமல்ல. கூட அர்த்தாங்கினி இருக்கால பெண், அவள் ரொம்ப நல்லவளாக இருந்து அவளுக்கு துரோகம் பண்ணாலும் சாவுதான், அப்படிதான் வரும். ராவண மாதிரி. ராவணனுக்கு அவ்வளோ நல்ல மனைவிங்க அவ. ராவணன் மாதிரி ஒரு கணவன் இருந்தா மண்டோதரி மாதிரி ஒரு மனைவி இருக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் காலச்சூழலினுடைய நிர்பந்தம். அப்படி இருந்தாங்க. புள்ள சாகும்போது ஓடி வரா, ஐயா தான் சொல்வார், கம்பவாரதி தான் சொல்வார். ஓடி வரும்பொழுது அவ தொடைய இடுப்ப மார்பை சொல்வார் கம்பர். ஐயா கிட்ட கேட்டேன் நான், ஐயா புள்ள சாகும்போது ஓடி வந்து விழற வேலை, அவள் உடல் உறுப்புகளை சொல்லலாம் ஐயா? மார்பை அடித்து கொண்டு இடுப்பு அசைய வலிமையான தொடைகள் தொட அந்த கூந்தல்லாம் வச்சுக்கிட்ட அம்மா ஓடி வரான்னு எப்படியா நியாயம்? எங்கள் குருநாதர் சொன்னார், அம்மா அது அப்படி இல்லைம்மா. அந்த சாவு செத்து கிடக்கிற பையன்கிட்ட எதுக்கு செத்தான்னு தெரியும். சீதை மேலே இருக்கிற காமத்தால், அப்பா வச்ச காமத்தால் நீ செத்துட்டடா. சீதையின் மீது அப்பா காமத்தை வைப்பதற்கு நான் காரணமில்லை மகனே. இயற்கை என்னை நன்றாகத்தான் படைத்தது. அவன் போனான், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு விழுது அழுகுறாங்க. அழும் பொழுது நான் எங்கே கலங்கி போகிறேன்னு அந்த பெண்ணை யோசிக்கும் போது, எதுக்கு மண்டோதரியை நம்ம பேசணும்? இது ரொம்ப முக்கியமானது இல்லை. நாம் தாரையை பேசுகிறோம், நாம் கோசலையை பேசுகிறோம், இது ஓகே. மண்டோதரி அப்படி என்ன பண்ணா? மண்டோதரி சொல்றா, பஞ்சு எரி உற்றதென்ன, பஞ்சில் அரக்கர்த்தம் பறவையெல்லாம் மனிதர் கொல்ல. பஞ்ச போட்டு தீ வச்ச மாதிரி அரக்கர் இனத்தையே அந்த மனிதர்கள் கொல்ல வெகுண்டதே மீண்டது இல்லை. ஒருத்தம் கூட மீள முடியாது. அஞ்சினேன் அஞ்சினேன் எங்க விழுந்த அழுறா? பையன் மேல விழுந்த அழுறா. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோ. நாளைக்கு என் புள்ள செத்த மாதிரி என் புருஷனும் சாவ போறானே. இப்படி விழுந்து அழுறா. அவள் கணவனை எந்த அளவுக்கு நேசிச்சானா, புள்ள மேலே விழும்பொழுது மலை மேலே மயில் மோதுற மாதிரி விழுந்தாளாம். புருஷ மேலே விழும்பொழுது கடல் மேலே மின்னல் மாதிரி விழுந்தாளாம். மலை வேறு மயில் வேறு. மின்னல் கடலில் போச்சுன்னா கடல் வேறு மின்னல் வேறு இல்லை. அப்படி போனாலும் உள்ள போய் அப்படியே சேர்த்துட்டான். அவங்க சொன்னாங்களோ ஒரு பாட்டு, வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறும். அந்த உடம்பை என்ன நேசிச்சிருக்கா மனைவினா? அப்படிதானே இருப்பா. உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. எதை தேடிச்சுடா அந்த அம்பு? வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காது உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. சீத காதல் உள்ள இருக்கா? இங்க இருக்கா? கால் நகத்துல இருக்கா? இந்த கையில இருக்கா? இந்த இதயத்தில் இருக்கா? நுரையீரல் இருக்கா? கிட்னியில் இருக்கா? எங்க இருக்குது அந்த நினைப்பு? அப்படி தேடி கொண்டிருச்சேன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சாலாம், போனாலாம் அந்த பக்கம். தன் கணவனை தனிமையில் அழைக்கின்ற அந்த கொஞ்சு மொழி பெயர் சொல்லி அங்க ஒலிச்சிட்டு இங்க விழுந்து செத்துட்டான். இந்த மாதிரியான ஒரு பெண்ணாக மண்டோதரியை கம்பர் காட்டுகிறார்.
பெண்ணிலே மிக முக்கியமான பெண்மணியாக தனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது, அதான் அவங்க சொன்னாங்க, ஈக்குவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈக்விட்டி. ஈக்குவலாக இல்லை நாங்கள்லாம், எங்களை நீங்கள் தயவு செஞ்சு ஈக்குவல் பண்ணாதீங்க. என் நிலம் வேற, என் குலம் வேற, என் புருஷன் வேற. நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான் என் புருஷன். ஆனாலும் நான் அவனுக்காகவே இருந்தேன். என் பிள்ளையை இழந்தேன். நான் எப்படி என் கணவனோடு சேர்ந்து, அதனால தான் கடைசியாக கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியை புதைச்சிட்டு அதுக்கு மேலே புருஷனை புதைச்ச கதை கம்பராமாயணத்தில் உண்டு. மண்டோதரிக்கு எப்போவுமே கணவனை புதைச்ச இடத்துல தானே மனைவியை புதைப்பாங்க. ராமாயணத்தில் அது இல்லையே பாருங்கள் நீங்கள். மண்டோதரியை புதைச்சிட்டு அதுக்கு மேலே ராவணனை புதைச்சாங்க. ஏன் தெரியுமா? ஏய், கடைசியாக நீ அடக்கமாற இடம் உன் பொண்டாட்டி தான்டா, வேற எங்கேயும் இல்லைடா. உன் மனசனால வேற எங்கேயாவது இருக்கலாம், ஆனால் அது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அங்கே தாண்டா உனக்கு அடக்கம்னு கொண்டு வந்து அங்கே சேர்த்த அந்த மங்கையர் திலகம் மண்டோதரி. இப்போ அக்கா தார குரங்கு பெண், குரங்கினம். அவளை நான் எங்கே பார்க்குறேன்னா, எவ்வளோ சாத்வீகமாக இருக்க முடியுமா? குரங்கு இருக்குல்ல, அதனுடைய தன்மையே சாத்வீகம் கிடையாது. சாத்வீகமாக இருக்குமா? ஒரு குரங்கை கேட்டுச்சான் மரம், என்ன துள்ளிக்கிட்டே இருக்கிற, உடம்பு வலிக்காத உனக்கு? குரங்கு திருப்பி கேட்டுச்சான் மரத்தை, ஒரே இடத்துல நிற்கிற, உனக்கு உடம்பு வலிக்காதா? குரங்கு இருக்குல்ல, அது அப்படி ஒரு புத்தி, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதது. ஆனால் அந்த இனத்தில் இப்படி ஒரு சாத்வீகமான பெண்ணா? அவளுடைய டாப் மோஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? அதை இங்கே சொல்கிறதுக்கு அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா 5 நிமிஷம் தான் டைம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. சுக்ரீவன் வார்த்தை மாறிட்டான். அவன் வாலியை கொண்டுட்ட உடனே படையை அனுப்புறேன்னு சொன்னால் காத்திருக்காங்க, சீதையை போய் மீட்கணும் காத்திருக்கிறாங்க. சுக்ரீவன் ஃபுல் போதை, மயங்கி கிடக்கிறான் உள்ள. கிளம்புறான் நம்ம இளைய பெருமாள். யார்? லக்ஷ்மணன். அவன் ஆதிசேஷனில். இன்னைக்கு அவனை போய் கொன்று போட்டு தான் வர்றது அப்படின்ட்டு கிளம்பி வரானா, தாரைக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, இவன் வந்தால் நம்ம கொலை அழிஞ்சுதுரா. நேராக ஒன்றும் செய்யலைங்க. இந்த வாலியை இழந்த அந்த பெண் வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு அந்த தீப்பொறி மாதிரி நின்றுட்டு இருக்கிற லக்ஷ்மணன் முன்னால் அப்படி வந்து நின்னான். அவன் ஒன்றும் செய்யலை, பேசலை, ஒன்றும் செப்பான், அப்படி நின்னான். கம்பர் எழுதுறார், மாமியார் கூட்டத்துக்குள்ள மருமக நிற்கிற மாதிரி நின்னானா, வெக்கப்பட்டுக்கிட்டு. அவ்வளோ பொம்பளைங்களும் வந்து நின்றுட்டாங்க. அதில் தாரை இப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே தன்னுடைய 3 அம்மாக்களும் ஞாபகம் வந்துருச்சாங்க அவனுக்கு. அப்பா இல்லாமல் 3 பேரும் இப்படி தான் இருப்பாங்கல்ல. தாயரை நினைத்து நைந்தான். இந்த கோபத்தை தணிக்கிறது இருக்குல்ல, வாட்டர் லீடர்ஷிப். என் குழந்தைகளுக்கு ஏதாவது காசு தானு கை நீட்டுனாங்க அன்னை தெரசா. அந்த ஆள் கோவத்தில் காரி துப்பிட்டாரு. அதை வாங்கி இது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தானே இந்த கையை நீட்டுச்சான். உடனே அந்த கடைக்காரர் விதிர்த்து போனார். நான் எங்கே தெரியுமா தெரசாவை பாராட்டுறேன், அந்த கோபத்தை அடக்கி தன்னுடைய கட்டவரல் கீழே கொண்டு வந்தாங்கல்ல. ஒரு பெண்ணினால் முடியும். எனக்கு தெரிஞ்சு ஆண்களினுடைய கோபத்தை அவர்களை குற்றவாளிகளாக ஆக்காமல் அறம் சார்ந்த மொழி பேசுகின்ற வல்லமை பெண்களிடத்தில் உண்டு. அந்த மொழி அந்த பெண்களுக்கு தெரிய வேண்டும். அந்த எந்த மொழியில் பேசினால் இவர்கள் அப்படி வருவாங்கங்கிறதும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தாரைக்கு அந்த மொழி தெரிந்திருந்தது. தாரை சொன்னா, ஆனால் எங்க தோத்தா தெரியுமாமா? 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் நடக்குது. நீங்க சொன்ன அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. அது நீ சாதாரணமாக நினைக்காத. அவன் வந்து உன்னை பார்த்த உடனே பயந்தான். யாரு? சுக்ரீவன். கொற்றவ நின் பெருங்குவவு தோல் வலிக்கு இற்றனன் முன்னை நாள் நேத்து ஈடு கண்டு ஏகி நான் ஓடி போயிட்டான். பெற்றிலன் பெருந்திரல், அவன்கிட்ட எந்த வீரமும் கிடையாது. பெயர்த்தும் போர் செய்தற்கு உற்றது நெடுந்துணை உடைமையால். பெரிய துணை ஒன்று இருக்கு, அதுக்கு தாண்டா அவன் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு தன் கனவிடத்தில் பேசுகிறாள். அடுத்து சொல்றா, அரச ஆயவருக்கு இன்னுயிர் நட்பு அமைந்தது ராமன் என்பவன்.
ராமங்கிறவன் நட்பு வந்துருச்சு போல இருக்க. உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான், உன் உயிரை அவன் எடுத்துருவான். எப்படி சொல்கிறா பாருங்க. அப்போ என்று துண்ணி அன்பினர் சொல்லினர். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பார்ல அவரு. இந்த ஆம்பளைங்களுக்கு திட்டன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி யாராவது நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களேன்னு சொன்னால் தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். சில ஆம்பளைங்க என்னங்க அவன் என்னையே பார்த்துட்ருக்குறாங்கன்னு சொல்லுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உடனே இது கேட்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அப்போ நீயும் பார்க்குற தத்தி. அது இந்த அம்மா சொல்லிச்சில்ல மக்கு. அதுக்கு பேர் தான்ப்பா பெயர்ப்பு. அச்சம் மாடம் நாணம் பெயர்ப்பு. யாராவது பார்த்தாலே தெரியும் பார்க்குறோன்னு. நம்ம பார்க்கவே வேண்டாம், அந்த சக்தி நிலையை இயற்கை கொடுத்துருக்கு. தெரியணும்ல ஒரு ஆணுக்கு, சும்மா இல்லைன்னு. கடைசியாக மிரட்டில் இந்த அம்மா சொன்னாங்கல்ல அவங்க ரொம்ப தைரியசாலின்னு. கிடையாது, தாரைக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. சொல்கிறா, அவன் திரும்பி திரும்பி சொன்ன உடனே என்ன தெரியுமா சொல்கிறா? கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, உலகினுக்கு அறத்தினாறு பிழைத்தனை பாவி. அவன் உலகினுக்கே அவன் அறம் சொல்கிறவன். நீ பொம்பளையாச்சன்னு உன்னை விடல, இல்லைன்னா உன்னை கொன்னே போடுவேன் ராமனை பற்றி ஏதாவது சொன்னான்னு சொல்லிட்டு வாலி சொன்னவுடன் அடுத்த ஆர்குமெண்ட், பயத்தினால் அவள் வாய் திறக்கவில்லை என்பதனை கம்பர் பதிவு செய்கிறார். பயந்து கம்முன்னு இருக்கு. நீங்க வந்து பேசுங்க. ஒரு இடத்தில் அவள் தன்னுடைய ஆயுதத்தை கீழே போட்டாள். கடைசி வரைக்கும் அந்த ஆயுதத்தை பிடிச்சிட்டே இருந்திருந்தாள்னா தாரையை பற்றி நாம் பேசியிருக்கலாம். ஏனென்றால் தாரையும் ரொம்ப சாத்வீகமான ஒரு பெண். ஒருபோதும் அவள் வாலியினுடைய குற்றங்களை குறைகளை அவள் எதிர்த்து பேசவே இல்லை. சும்மா ஒரு அரசியல் ரீதியாக நிற்கிற, அரசியல் காப்பாற்ற, அவ்வளோதான். இது ரெண்டுமே அவள் அரசியல் நிலையில் நின்றாள் என்றுதான் ராமாயணம் காட்டுகிறதே தவிர பெண்மையின் உயர்வாக அவள் ஏதேனும் ஒன்று செய்தாள் என்று சொன்னால் அதற்கான குறிப்புகள் ராமாயணத்தில் இல்லை. இந்த பெண்ணும் போற்றப்பட வேண்டியவள். அடுத்து நம்ம கோசலைக்கு வருவோம். நான் கோசலை உண்மையாவேங்க கோசலை மாதிரிலாம் இருக்கவே முடியாது. கோசல ராமன். கோசலம் என்றால் மாடு தொடர்பான, பசு தொடர்பான, கோமியம் கோசலம் என்று சொல்வார். கோசல நாடு. அந்த கோசல நாட்டிற்கு அவ வரா உள்ள, அவ ராணி. அவ்வளவு பெண்மைகளை அவன் கையகப்படுத்தினாலும் தன்னுடைய கணவனுக்கு உற்ற துணையாக நிற்கிறான். ஆனால் அறம் சார்ந்துதான் நிற்கிறான். எந்த ஒரு குற்றச் செயல்களிலும் தசரதன் ஈடுபடாதவாறு அவள் அப்படி நிற்கிறாங்க. நான் எங்கே அவளை வியக்கிறேன்னா, கோசலை எங்கே வியக்கிறேன்னா, மந்தரை சொல்கிறா கைகேயி கிட்ட, அவருக்கு ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம்னா. கப்பர் இந்த வார்த்தை ஏன் எழுதினாரு தெரியல. ஆற்றல் சால் பெண்ணின் மனதும் கைகேயின் மனதும், ஆற்றல் சால் கோசலையின் அறிவும் ஒத்தலால். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண் எப்பொழுது அன்பானவளாக இருக்கிறாள் என்றால் அவள் அன்பு அறிவு சார்ந்து இருக்க வேண்டும். அறிவு சார்ந்து இருப்பதற்கு பெயர்தான் அன்பு என்பதற்கு சாட்சியமாக நிற்கக்கூடிய பாத்திரம் கோசல். இந்த பெண்களுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரு பெண்களுக்கு இருக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? சில அம்மாக்கள் தாங்க புத்திசாலி. நான் அப்படி சொல்கிறேன்னு எந்த பெண்களும் கோச்சிக்காதீங்க. பல அம்மாக்கள் தத்தி. உண்மையாக அவங்களுக்கு தெரியாதுங்க. எங்கள் காலேஜில் 17 வயசு பொண்ணுங்க ஒரு 40 வயதுக்காரனை திருமணம் செய்யணும்னு ஒத்த காலில் நிற்கிது. அம்மா அப்பா எல்லாம் துடிக்கிறாங்க. என்கிட்ட கொண்டாந்து கவுன்சிலிங்க்கு விட்டாங்க. நான் 3 நாள் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். அந்த பொண்ணு கடைசியாக சொல்லிச்சு, என்கிட்ட ஃபஸ்ட் இயருங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, மேம் நான் படிச்சிடுறேன் மேம். நான் சொன்னேன், இப்போதைக்கு உங்கள் வேலை படிக்கிறது, அப்புறமா பார்த்துக்கோ. நீ படித்து முடிச்சுட்டோ இதே மனநிலையில் இருந்தால் போ, நான் அம்மா அப்பாட்ட பேசுகிறேன். இப்போதைக்கு நீ இதை தள்ளி போடுன்னு அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டேங்க. நான் அவளை படித்து முடிக்கிற வரைக்கும் எந்த தொடர்பில் இருக்க மாட்டேன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவள் ரொம்ப தேங்க்ஸ் மேம், நான் இனிமேல் படிக்க போகிறேன்னு எந்திரிச்சா பாருங்க அவங்க அம்மா. சனியனே, இதைத்தானே நான் 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு கேட்ட ஒரே வார்த்தை, மேம் அப்போ நீங்கள் சொல்கிறது இவங்க சொல்கிறது ஒன்றா மேம்னு கேட்டான்.
இல்லைப்பா, அது வேற, நான் வேறப்பா. சரி மாமா, அப்புறமா எல்லாத்தையும் கொலைச்சி போட்டுருச்சு இந்த அம்மா கொஞ்ச நேரத்தில். இதைத்தானே நான் சொல்றேன்னா, சில பேர் அன்பாக இருப்பார்களே தவிர அறிவே கிடையாது. அறிவு இருக்கணும். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அன்பினால் ஆகுவது உண்டோன்னு சொல்லலையே வள்ளுவன். ஏன் அன்புக்கு பதிலாக அறிவின் தலை தட்டாத? இலக்கண பிழை வராதே அன்பினால் ஆகுவது உண்டோனா? ஏன் அறிவினால்னு சொன்னா? பிற நோயை தன்னோய் போல் போற்றுவது என்பது அறிவு. நான் எங்க கோசலையை நான் வியக்கிறேன்னா, 1 2 3ன்னு நம்பர் போட்டோம்னா கோசலையினுடைய மார்க் எங்க நிக்குதுன்னு பாருங்க. கோசலையினுடைய ஒரே ஒரு காட்சி 5 நிமிஷத்தில் மன்றம் நிறைவுக்கு வரும். கண்ணால் நீங்கள் அந்த பிள்ளைகள் நல்லா பேசுனாங்க, காட்சிப்படுத்துங்க. முதல்ல உட்காந்துட்டு இருக்கிறா கோசலை தன்னுடைய கோவிலில். கோயில்னா அரச மாளிகை. உட்காந்துருக்கு. குழைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறந்து ஏக மழை குன்றம் மனையான் மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்து அந்நாள் முன் ஒரு தமியன் தோன்றினான். புள்ள வருது. எப்படி வருது, எப்படி வரான்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கா. குழைக்கின்ற கவரி கொற்ற வெண் குடை எல்லாம் வச்சுட்டு அப்படி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க முன்னால இப்படி கம்முன்னு இப்படி அமைதியா தோத்து போயிட்டு வர மாதிரி சைலண்டா வரான். பார்க்கறா. என்ன பேச்சு பாருங்க. நான் பெண்களை சொல்றேன், when crisis occurs, சவால்கள் கிளம்புகின்ற பொழுது நீங்கள் எப்படி வெளிப்படுகிறீர்களோ அதான் உங்க கேரக்டர். என்ன வேணாலும் சவால் வரலாம், நீங்க வெளிப்படுறீங்களோ அதான் உங்க கேரக்டர். அந்த இடத்துல நீங்க யாராவது சொல்றாங்க, கோபமா சொல்லிட்டேன், கோபமா இருக்கும்போது சொல்லிட்டேன், ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க, என் மனசுல ஒன்றும் இல்லையோ. மனசுல இருந்தால் தான் கோபத்தில் வெளியில வரும். ஆனால் சும்மா வருமா? கவனம். என் மனசில் ஒன்றும் இல்லை, நான் பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். அது ஒரு குறை போதாதா? குடும்பம் மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் பகைவர்களோடு வாழ்வதற்கு. எனக்கெல்லாம் மனசில் ஒன்றும் வச்சுக்க தெரியாது. அப்புறம் அதுக்கு தானே படிப்பு. மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாமா? இப்போ எங்கள் 4 பேரை பற்றி உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்கோ சொல்ல முடியாதுங்க. அதுக்கு பேர் தான் நாகரிகம். அப்படி நினைக்கவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த பேர் இலக்கியங்கள். தவறாக எதுவும் பாருங்க. அவன் என்ன சொல்றா, புனைந்திலன் மௌலி குஞ்சி மஞ்சன நீரால் நனைந்திலன். மஞ்சள் தண்ணி எதுவும் இல்லை, மஞ்சன நீர் புனித நீர் எதுவுமே இல்லை, மௌலி இல்லை என்னும் ஐயத்தால் நளின பாதம் பொன் கழற் கால் வீரன். இந்த சொல்லலாம் அவன் சும்மா இல்லை, கம்பன் வீரன். அவன் யார் வீரன் தெரியுமா? வெற்றிகளை கொண்டாடுகின்றவன் அல்ல, தோல்வியிலே அந்த நிலை குலையாமல் இருக்கின்றானே அவனும் வீரன் தான். வீரன் வனங்களும் குழைந்து வாழ்த்தி, குழைஞ்சு போய் அவனை வாழ்த்திட்டு கேட்கிறா, நினைந்தது என் இடையூறு உண்டோ நெடுமுடி புனைவதற்கு? ஏதாவது இடையூறாப்பா? அது பதில் நம்ம ஆளு, நின் காதல் திருமகன் உன் பையனுக்கு, உன்னின் காதல் திருமகன் பங்கமில் குணத்தை எம்பி பரதனே துங்கமா முடி சூடுகிறான். என்ன பதில் பாருங்களேன். அந்த அம்மா, பெண்கள் இருக்காங்கல்ல, சும்மா ஒரு கம்மல் காணாமல் போட்டுமே, ஐயோயோ ஐயோயோ எங்கே வச்சேன்னு தெரியலையே, இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் இருந்துச்சு, தேடலாம், கிடைச்சிரும். ஏன் இங்கே தானே இருந்துச்சு, யாரும் வரல. சின்ன பொருள்னா கூட என்ன பேனிக் ஆகுறீங்க? எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு பேனிக்கே ஆகாமல் நின்று சொன்னால. பெண்களிடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான குணம் பேனிக் ஆகாமல் இருக்கிறது. என்னதான் வரட்டுமே, நின்று பார்ப்போமே, நின்று சொல்லுவோமே. பாருங்க அவன் என்ன சொல்ற பாருங்க. முறைமை அன்று முறை இல்லை என்பது ஒன்று உண்டு, ஒன்னே ஒண்ணுதான் தப்பு. இப்போ ஒன்று விட்ட தங்கச்சின்னா என்ன பார்த்தோம்? இவங்க எனக்கு ஒன்று விட்ட தங்கச்சி அப்படின்னா சொல்றீங்களா இல்லையா? இவங்க எனக்கு ஒன்று விட்ட அண்ணன், ஒன்று விட்ட அப்படி ஒன்று விட்டது என்னது?
அம்மா வயிறு. இந்த அம்மா வயிறு தான் வேற, மற்றதெல்லாம் ஒன்று தான். இந்த ஒன்று தான் விட. வாயும் வயிறுமா இருக்கான்னு என்ன அர்த்தம்? வயிற்றுல பிள்ளைக்கு வாய் கிடையாது, அம்மாவுக்கு தான் வாய், பிள்ளைக்கு வயிறு தான். அம்மா வாய், புள்ள வயிறு, அதனால் வாயும் வயிறுமா இருக்கா. சொற்கள் ரொம்ப சூட்சுமமானது. அவ என்ன அழகா சொல்ற பாருங்களேன். முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, அவ்வளவுதான். அப்புறம் பார்க்க மும்மையின் நிறை குணத்தவன், 3 மடங்கு நிறை குணம் அவனுக்கு. நின்னினும் நல்ல நான், உன்னை விட நல்லவன், குறையில்லை. சொன்னா பாருங்க, அதோட இவங்க நிறுத்தினாங்க. அது சொன்னதுக்கு பின்னால் இருக்கிற சூட்சுமத்தினால் அவள் மங்கையர் திலகமாகிறாள். என்ன சொல்றா, என்ன நோக்கத்தினால் சொல்லுகிறாள் பாருங்க. நால்வர்க்கும் மறு இல் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள். 4 பேரை சண்டை போட்டு சாவர சிச்சுவேஷன் வந்துருச்சு. அவ்வளவுதான், கொளுத்தியாச்சு, நெருப்பு போட்டாச்சு. அந்த நெருப்பை, வேற்றுமையை எப்படி மாற்றா தெரியுமா? தம்பி, அவன் உன்னை விட நல்லவன்டா, அவன் வரட்டும் ராஜாவா. எப்போ அவள் அக்செப்ட் பண்ணாலும் அப்போவே போர் தணிந்தது. இல்லை என்றால் அங்கே வாழ்க்கை பிளவுபட்டிருக்கும், அங்கே நாடு பிளவுபட்டிருக்கும், அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எரிந்து சாம்பலாகி இருக்கும். எல்லாவற்றையும் தனித்தது கோசலையின் ஒற்றை சொல். வேற்றுமை மாற்றுவதற்காக சொன்னால், நின்னினும் உன்னை விட நல்லவன், குறை இல்லை, மும்மையின் நல்லவன், நிறைகுணத்தவன், அவன் வரட்டும், முறை இல்லை, அது பார்த்துக்கலாம். இந்த ஞானத்தோடு கோசலை நிற்கிறாள். நம்மில் எத்தனை பேருக்கு இந்த ஞானம் இருக்கு? மண்டோதரி மாதிரி புருஷனுக்காகவே செத்து போறது இதோ இந்த கூட்டத்திலேயே நான் ஒரு 10 எடுப்பேன். இருக்குது ஆல்வேஸ். கணவன் 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 கணவனுடைய வேலை, கணவன் கணவன் சூப்பர். தாரை மாதிரி சொல்றாங்க, பார்த்துக்காங்க, போகாதீங்க, பார்த்துக்கோங்க. அறிவுரை சொல்றது இருக்குது. இந்த மாதிரி குடும்பம் குலையாமல் தனித்த முறையில் எவ்வளவு பாதிப்பு வந்தாலும், தன் மகனுக்கே மணிமுடி போனாலும் பரவாயில்லை, குடும்பம் நிலைக்க வேண்டும், இந்த சமூகம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து வேற்றுமையை மாற்றினால. சுந்தராமசாமி சொல்லுவார் புளியமரத்தின் கதையை. அந்த புளியமரம் தன்னின் கிளையை வெட்ட கொடுத்து தன் அடிமரத்தை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற புத்திசாலித்தனத்துடன் நின்றது. கிளையா இருக்க கொடுத்துடலாம், ஆனால் அடிமரம் சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக ராமனை பலி கொடுத்து அந்த கோசல நாட்டையும் அயோத்தியையும் அந்த மரபையும் காத்து நின்ற அவளுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது, அவளுக்கு அந்த கடமையும் கிடையாது. இருந்தாலும் அதை செய்த காரணத்தினால் கம்பேரிட்டிவ் இதில் பார்த்தா இவளுக்கும் அந்த வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் மண்டோதரி பயன்படுத்தவில்லை. தாரைக்கும் வாய்ப்பு இருந்தது, உயிர் பயம் இருந்ததனால் யாருக்கு தான் உயிர் பயம் இருக்காது என்று அவர்களே சொல்ற காரணத்தினால் அவளும் 2வது 3வது நிலையில் நிற்கிறாள். முதல் இடம் பெற்று மங்கையர் திலகமாக இன்றைக்கு கோசலை திகழ்கிறாள் என்பதாக தீர்ப்பு அமைகிறது. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் மிகச்சிறப்பான ஒரு இலக்கிய ஆணைக்குழுவை நடத்தி தந்த சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட குழந்தைகளுக்கும் எமது அன்பு நன்றிகளும் வணக்கங்களும். மிக்க நன்றிகள். இவ்வளவு நேரம் அவையை கட்டி போட்டிருந்த ஒரு அருமையான இலக்கிய ஆணைக்குழுவை கேட்டீர்கள்.